இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு புதினா சட்னி அரைக்கலாம். புதினா இந்த அளவு, 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, வரமிளகா 3, பச்சை மிளகா 3, காரம் இருக்காதுக்கு இந்த தேங்காய், வெங்காயம் 1. நம்ம அப்படியே இட்லி பொடிக்கும் வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இட்லி பொடி, பொடி இட்லி செய்யலாம். கொஞ்சம் இந்த அளவு மிளகா வறுத்துக்கோங்க. 100 உளுந்து தான் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் செவக்க வறுத்துக்கலாம். நல்லா உளுந்து செவக்கணும். இட்லி பொடியில் மிளகு, ஜீரகம் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் போட்டால் சாம்பார் பொடி மாரி இருக்கும் டேஸ்ட்டு. கடலைப்பருப்பு இந்த அளவு ஒரு 25 அளவு போட்டிங்கன்னா போதும். இதையும் நல்லா செவக்க கடலைப்பருப்பு இந்த அளவு தான். 100 உளுந்துக்கு இவ்வளோ கடலைப்பருப்பு. ஒரு கையால் ஒரு 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, 10 வரமிளகா போட்டால் போதும். பெருங்காயம் அவ்வளோதான். உப்பு போட்டு இட்லி பொடி ரெடி. இந்த அளவு எல்லாத்தையும் செவக்க வறுத்துட்டு நல்லா ஆறணும். ஆற விட்டு தான் பொடி இடிக்கணும். நம்ம இப்போ புதினா சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா செவரட்டும். 3 காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். நல்லா செவரட்டும். லாஸ்ட்டாக புதினா போடணும். புதினா தக்காளி மட்டும் நல்லா செவரட்டும். இட்லி பொடி ரெடி. கருப்பு உளுந்து இட்லி பொடி, புதினா சட்னி ரெடி. இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சுக்கலாம். இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஆனியன் தோசை ஊற்றிடலாம். பொடிக்கு பொடி தோசை ரெடி. புதினா சட்னி, கருப்பு உளுந்து இட்லி பொடி.